அதே மாரி மந்த்ரா தொடர்ந்து மீடியா வெளிச்சத்தில் பேசி அந்த உண்மையா இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் ஒரு குற்றச்சாட்டு சேர்த்து வாரி பூசுறாங்க. குற்றச்சாட்டுல வன்மத்தோட சேர்த்து வாரி பூசுறாங்கன்னா இப்போ மந்த்ராவுக்கு பின்னால் தவறா யாரோ சித்தரிக்கிறாங்க. அதில் ஏதோ பணம் பல்லாயிரம் கோடிகளை கொட்டுவது போன்றோம். அதை நீங்க ஆக்கிபிட் பண்ணுங்க, நீங்க ஆக்கிரமிப்பு செய்யுங்க, நாங்க பின்னால் உங்களை இயக்குறோம் யாராவது சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா மந்த்ரா திருநங்கை என்று சொன்னால், மந்த்ரா மனசாட்சியோடு இருக்கக்கூடிய மந்த்ரா என்று சொன்னால், மந்த்ரா திருநங்கைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தது உண்மை என்று சொன்னால், ஒட்டு மொத்தமாக ஆயிரக்கணக்கான திருநங்கைகளை ஒரு இடத்துல குவிந்து கிடக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மீது சேர்த்து வாரி பூசுவதற்கு மந்த்ராவுக்கு மனம் வருமா? மந்த்ராவுக்கு மனசாட்சி இடம் கொடுக்குமா? மந்த்ரா திருநங்கை இல்லாம இன்னொரு விஷயம் நான் கேட்பது திருநங்கை தானே சொல்றாங்க மந்த்ரா. அப்போ சக ஒரு தோழர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் ஆதரவு குரல் கொடுக்காத மந்த்ரா அவர்கள் மீதே சேர்த்து வாரி பூசக்கூடிய வேலையே இணையதளத்தை வைத்து பூசுகிறார் என்று சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன? மந்த்ரா பின்னால் நிச்சயமாக திருநங்கை பிரிவில் யாருமே இல்லை.